சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/5/2026 வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 25ஆம் நாள். சஷ்டி திதி இன்று பகல் 12:22 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு 9:20 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிக அருமையான அறிமுகங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், சொந்த வாழ்க்கை மற்றும் வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாள் என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். தொழில் ஸ்தானம் நல்லா வலிமையாக இருக்குது. இன்றைக்கி தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. வார இறுதி நாட்களாக இருந்தாலும் கூட இந்த வாரம் முழுக்க நடந்த எல்லாவற்றிலுமே நம்ம கொஞ்சம் ஒரு பேரெடுக்கக்கூடிய அமைப்புகள் என மேஷராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் வரும். என்ன படிக்கலாம், பிஜி என்ன படிக்கலாம், லோக்கல் காலேஜ் என்ன படிக்கலாம், அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த படிப்பிலேயே நம்ம எதை தேர்ந்தெடுப்பது, எந்த காலேஜில் சேர்றது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் தீர்மானமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு உண்மையிலே நல்ல நாளாக இந்த நாள் இளைய பருவ மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நான் ஒரு சின்ன வேலை தாங்க செய்கிறேன், சின்ன தொழில் தாங்க பண்ணுறேன், ஒரு குறைந்த அளவுக்கு தான் எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு மாதத்திற்கு தேவையான அளவிற்கு ஒரு நல்ல வருமான நிலைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க மத்தியில் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கெடுபடியாக இருந்தவர்கள் கிட்டையே சொந்தக்காரங்களை சேர்க்கக்கூடாதுங்க, இவர் இப்படி துரோகம் பண்ணிட்டார், அவர் இப்படி துரோகம் பண்ணிட்டார் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது என்பதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்றிற்கு சொந்தம் என்பது தேவைப்படும் என்பதற்கான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அக்கால் தங்கை உறவுகள் இன்றைக்கு பெரிய அளவில் சிறப்பாக ஆண்களுக்கு இருக்கும். அக்கா என்பது இன்னொரு அம்மா என்பதை உணரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வடக்கு நோக்கிய பயணங்கள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சொல்லிக் கொடுக்கும் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள், புனிதமான சில சேவை அமைப்போடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கல்வி தானம், அன்னதானம் போன்ற அமைப்புகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. கூடுதலாக அவர் தேய்பிரையில் தான் இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நன்மைகளும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். தேய்பிரை சந்திரன் எப்போ வந்துட்டாலும் மனசை கொஞ்சம் குழப்பிடுவார். இந்த இடத்துல இது சரியாக வருமா, இங்கே இப்படி பேசலாமா, இங்கே போகலாமா வேண்டாமா, இவரை ஒரு இது பண்ணலாமா வேண்டாமா, இவரை நம்பலாமா வேண்டாமா, இதை நம்பலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் வருன்றதுனால வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் ஏதாவது சங்கடங்கள் வரக்கூடிய எதையும் இன்றைக்கி செய்யக்கூடாது. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பணத்தை விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. ஒரு புதிய ஆரம்பம், கிளை திறக்கிறேன் அல்லது இன்றைக்கின்னு போய் ஜாயின் பண்ண பார்க்குறேன், இந்த மாதிரியான ஒரு புதிதாக ஆரம்பிப்பதை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. சந்திரன் அர்த்த சந்திரனாகத்தான் இருக்கிறார். ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பாட்டில் ஒரு இடத்துல சூட்கேஸை வச்சுட்டு தூங்கிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். அதே மாதிரி பெரியவர்கள் கைப்பொருள் பத்திரமாக இருக்க வேண்டிய அமைப்பு. கண்ணாடியை மறந்து வச்சிட்டேன், செல்ஃபோனை மறந்து வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஞாபக மறதி அமைப்புகள் மட்டுமே இருக்கக்கூடிய பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு இயல்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையான சந்திரன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புத்துணர்ச்சியாக இருப்பீங்க.
உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், கடனை பற்றின கவலைகள் இருக்காது, சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கும், மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இளைஞர்களுக்கு காதலன் காதலி உறவு சிறப்பாக இருக்கும். பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி உறவு, மனைவி நமக்கு உதவி பண்ணுறது, நம்ம மனைவி கேட்டார் போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண்களால் பட்ட கஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் இன்றைக்கு அப்படியே சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். புள்ள படிக்க மாட்டேங்குது, இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரியாக குடும்பத்திற்குள்ளேயே என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ரிலீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நீங்களே இன்றைக்கி மற்றவங்களுக்கு நல்ல ஐடியா கொடுப்பீங்க. இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இதை இப்படி செஞ்சு பார், நீ உண்மையிலே நல்லா இருப்பன்ற மாதிரியாக மற்றவர்களுக்கு கடகராசிக்காரர்கள் ஆசீர்வாதங்களையும் நல்ல வழிகாட்டுதல்களையும் காட்டக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்கள் பகை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இன்றைக்கு எதிர்ப்புகள் தணியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வெளியிடங்களாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழல் அமைப்புகளாக இருக்கட்டும், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், பொதுநலவாதிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு பொது இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இவருக்கு மட்டும் இப்படி அமையுதே, இவருக்கு மட்டும் இப்படி இருக்கிறாருன்ற ஒரு கண் திருஷ்டி மற்றும் பொறாமை காரணமாக உங்களை தேவையில்லாமல் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு மனமாற்றம் அல்லது உங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்குத்தான் மைனஸாக இருக்குது, பேசாத அந்த மனுஷனுக்கு கீழே போயிடுவோம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக விலகும். வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள், உள்ளுறுப்புகளில் அந்த பாதிப்பு இருக்குமோ இந்த பாதிப்பு இருக்குமோ அல்லது நம்முடைய விஷயத்திலே ஆரோக்கியங்கள் இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சேன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்படிலாம் கிடையாது, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்லாவே இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பூரண நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக, சிலருக்கு லட்சியங்கள் எது என்பது அடையாளம் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க. அவரவர்கள் வாழ்க்கை போக்கு இப்படித்தான் இருக்கும், இந்த வாழ்க்கை போக்கில் இதை இப்படித்தான் நம்ம செய்யணுன்ற மாதிரியாக ஒரு எதையும் ஒரு அனுகூலமான பாதையில் திருப்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நம்ம உயரம் எவ்வளவு, நம்ம சக்தி எவ்வளவுன்றதை இன்றைக்கி இளைய பருவத்தினர் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. பெரியவர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் ஒரு நல்ல விதமான அமைப்புகள், பெருமைப்படத்தக்கக்கூடிய அளவிற்கு என் பிள்ளைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ரசிக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் ஏதாவது நல்லவைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பிள்ளைங்க மேலே வருத்தம் இருக்கும், ஊருக்கு திரும்பி வரமாட்டேங்குது, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, இந்த வேலைக்கு, இந்த தொழிலுக்கு, இந்த விஷயத்திற்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு இருப்போம் இல்லையா, அவைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நீங்கி பெற்றவர்களுக்கு சம்மதம் கொடுத்தால் நல்லது தான் என்கின்ற மாதிரியான பிள்ளைகளுடைய மனமாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது, பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாது. பிறந்த ஜாதக வலு அமைப்பிற்கேற்றாற் போல நல்லா இருக்கிற நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுகஸ்தானத்தில் போய் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார், அவரே ஜீவனாதிபதியாக இருக்கிறார் இல்லையா. ஜீவனத்தில் இன்றைக்கு குறைவற்ற நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதுலேயும் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், ஒரு நர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள், நான் மருத்துவர்லாம் கிடையாதுங்க, ஆனால் மருத்துவமனையில் நான் வேலை செய்கிறேங்க, ஒரு லேபில் இருக்கிறேன், டெக்னீஷியனாக இருக்கிறேன், அதாக இருக்கிறேன், இதாக இருக்கிறேன், அல்லது விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிடம் சார்ந்த, விளையாட்டு சார்ந்த, கட்டடங்கள் சார்ந்த, பூமி லாபம் சார்ந்த, ஒரு ரியல் எஸ்டேட்டு சார்ந்த விஷயங்களில் தொடர்புடையக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு ஃபண்டு அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, ஹவுசிங் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு வீடு விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேங்க, ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஒத்திக்கு போகலான்னு பார்க்குறேங்க, அதுக்கு தான் பணம் பரட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு கூட ஒரு காசு பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே கோபத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஓரம் தள்ளி வைப்பீங்க. இதெல்லாம் வேண்டாம், சில இடங்களில் புத்தியைத்தான் உபயோகப்படுத்தணும், எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது என்கின்ற மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, மனமுதிர்ச்சி, அந்த மனமுதிர்ச்சி வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தங்கச்சி பேரில் இன்றைக்கி இருந்து வந்த ஒரு வருத்தங்கள்லாம் ஆண்களுக்கு விலகும். பாப்பா இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையான்ற மாதிரியாக தங்கையின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் அண்ணன்களாக இருக்கக்கூடிய அக்காக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வாழ்க்கையில் நம்ம கூடயே வரப்போகிற ஒரு நட்பாகவோ உறவாகவோ மாறக்கூடிய ஒருவர் இன்றைக்கோ நாளைக்கோ அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்ப நிம்மதி, பணவரவு, இந்த ரெண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் இருக்கும். பணம் பணம் பணம்னு பணத்தையே திரத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வந்துட்டேன் பார், கையிலே வந்துட்டேன் பாருன்ற மாதிரியாக ஏதோ ஒரு நிலையில் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இரவு வீட்டிற்கு போகும்போது சந்தோஷமாக போகக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வியாபாரம் தாங்க பண்ணுறேன், ஒரு ரோட்டோரமாக ஒரு சாலை ஓரத்தில் காய்கறி கடை வச்சுருக்கிறேன், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு அயனிங் பண்ணுற கடை வச்சுருக்கிறேங்க. அன்றாடம் நான் உழைத்து பிழைத்தால்தான், ஒரு விவசாயியை போல் ஒரு தொழிலாளியை போல் இன்றைக்கு நான் எவ்வளவு உழைக்கிறேனோ அந்த அளவிற்குத்தான் எனக்கு பணம் என்கின்ற ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு நல்லவைகள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமணம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையை பற்றின ஒரு பிடிப்பு ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்குது, குடும்பம் சேருமா நினச்சவங்களுக்கு இன்னையிலிருந்தே குடும்பம் சேர்றதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சரியான முடிவு இன்றைக்கி எடுப்பீங்க. எதுலேயும் பயப்பட மாட்டீங்க. பயப்பட்டதெல்லாம் போகிறோம், இவருக்காக நம்ம அப்படியே பண்ணி ஓஞ்சி போயிட்டோம், நம்மளே இனிமேல் சொந்தமாக முடிவெடுத்து நம்மளே செஞ்சிட வேண்டியதான்ற மாதிரியாக ஒரு தெளிவான புத்துணர்ச்சி, முடிவெடுக்கக்கூடிய தைரியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. 4 பேர் கூடுகின்ற இடத்துல அல்லது வெளியில் போகிற இடத்துல உங்களுடைய வித்தியாசத்தை இன்றைக்கி மற்றவங்க உணர்ந்துக்குவாங்க. எப்பா என்னப்பா நடை ஒரு மாதிரியாக இருக்குது, ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரியாக இருக்குது, முகத்தில் அகத்தின் அழகு தெளிச்சின்னு சொல்லும் இல்லையா, ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறியே, ஏதாவது இன்றைக்கி நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மாற்றத்தை வீட்டில் உள்ளோரும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தொட்டத்தை துலங்கக்கூடிய நாள். ஆகவே எதிலும் ஒரு நிதானமாக பக்குவமாக இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றியாக, பூரண வெற்றின்னு கூட சொல்லுவேன், 90% கூட சொல்ல மாட்டேன், முழுசாக அன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சாதகமான அமைப்பில் கிரகங்கள் அப்படியே சென்று கொண்டிருப்பதால் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடனை பற்றின பயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபாரம் இப்படி இருக்குது, தொழில் இப்படி இருக்குது, கடன் பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது, வாடகை கட்ட முடியல, அதை கட்ட முடியல, இதை கட்ட முடியல, குறிப்பாக அந்த டியூன்னு சொல்லுவாங்கள்ல, இஎம்ஐ, மாத டியூ கட்ட முடியலையே, அல்லது இப்போ கட்ட முடியாமல் போயிடுமே, இன்னும் 2 மாதம் இப்படி தான் இருக்கும் போல தெரியுதுன்ட்டு கொஞ்சம் தொழிலை பற்றிய பணப்பற்றாக்குறையை பற்றி மனசு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆனால் 4 மணிக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருள் வரவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தூர பயணங்கள் அமையும். வடக்கு நோக்கிய பயணம் அல்லது வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் சின்ன பயணம், பைக்கிலே போயிட்டு வந்துடுறது அல்லது பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறதுன்ற மாதிரியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கிய டக்குன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரியான ஒரு பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இப்போது கிடையாதுங்க. அந்த சோதனையெல்லாம் நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. அதனால் வாழ்க்கையில் இனிமேல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பயமுறுத்துகிற மாதிரிலாம் பலன் சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. கும்பராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் உறுதியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அக்கால் அண்ணன் உறவு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தெளிவான தீர்மானம் சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ஒரு கோர்ட்டுக்கு போய் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிருந்தது. கீழ்கோர்ட்டிலேருந்து இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது தெரியுது. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றவர்களுடைய மனங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. பாரியா அந்த பையன் இப்படி இருக்கிறாரு, பாரியா அந்த பாப்பா இப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருப்பா அப்படின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் பெரியவர்களிடமோ அல்லது அந்நியர்களிடமோ அறிமுகம் ஆகாதவர்கள் கூட உங்களை பார்த்து புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் அர்த்த சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன லட்சியம் என்பதை உங்களுக்கு உறுதிபட தெரியக்கூடிய அமைப்புகள் என்பதால் எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும். இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. ஐயா, சில பேரை பாருங்கள் படிக்காமலே இருக்கிறாங்க, ஆனால் சமூகத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. படிக்காதவர்ன்றதை கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அவரே சொன்னால் தான் தெரியுது. ஏங்க நான் 6வது தான் படித்தேன், 7வது தான் படித்தேன், 10th கூட நான் போகலைங்க, பாதி டிஸ்கன்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தவர் மாதிரியாக தோற்றமும் இருந்து அவர் படிக்கவில்லை என்று தெரிந்தாலும் கூட பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைந்திருப்பவர்கள் ஜாதக ரீதியாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சிறப்பாக சொல்லப்போனால் கல்விக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவில் சம்பந்தம் இல்லைங்க. அனுபவமே ஆசான் என்பது தானங்க உண்மை. நம்முடைய கண்ணெதிரே நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாமே படிக்காமல் இருந்திருக்கிறாங்க, சமூகத்திற்கு நல்ல பெரிய ஒரு சேவைகளையும் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பணக்கார அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய இப்போ நிறைய பேர் பள்ளி இறுதி வகுப்பு தாண்டாதவர்களாகவே இருப்பாங்க. நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அதாவது சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டான்னு வேடிக்கையாக சொல்வதுண்டு. ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகம் பலவீனமாக இருப்பவருக்கு கல்வி அறிவில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது. இந்த 4ஆம் பாவகம் பலமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் 10ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் அமைப்புகள் வெகு வலுவாக ஒருவருக்கு இருக்குமே ஆயின் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க, அவர் படிச்சிருக்க மாட்டாருங்க. ஆனால் அனுபவ அறிவின் மூலமாக ஒரு வியாபாரத்தில் ஒரு தொழிலில் பெரிய ஆளாக இருந்து பெரிய நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வருவார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வி அறிவு அவ்வளவாக இல்லை என்றாலும் கூட அனுபவ அறிவு வலுவாக இருக்கும். இதை நாங்கள் பாவக சுபத்துவம்னு சொல்லுவோம். கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு கன்னி வீடுங்க. அனுபவ அறிவை கொடுக்க வீடு மிதுன வீடுங்க. புதனுடைய இந்த 2 வீடுகளில் எந்த வீடுகள் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அதற்கேற்றாற் போல ஒருவர் 10வது படித்திருந்தாலும் கூட காலேஜ் படித்தவரை விட அறிவாளியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேடிக்கையாக சொல்லப்போனால் ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸில் யூனிவர்சிட்டியிலே பெரிய அளவில் வந்திருக்கின்ற ஒரு பையனுக்கு வெளியில் ஒரு அப்ளிகேஷனை கூட ஃபில் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 10வது படித்த ஒருவர் எல்லாவற்றிலும் பெரிய அளவில் இதாக இருப்பார். ஆகவே கல்விக்கும் முன்னேற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் உண்மை. ஜோதிட ரீதியாக 4ஆம் பாவகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவரால் பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு அந்த 4ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டு கல்வி காரக கிரகமான புதன் எங்காவது பாவத்துவமாகவோ நீச்சபங்க அமைப்புகளில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய தசை அமைப்புகள் வந்திருக்கின்ற ஒரு சூழலில் அல்லது இளமையில் 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பாவகாதிபதியோடைய அமைப்பு பாவத்துவமான பாவகாதிபதியோடைய அமைப்புகளில் வரும் பொழுது நிச்சயமாக அவருக்கு கல்வி பாதிக்கப்படும். ஆனால் தசாபக்திகளின் அடிப்படையில் ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு இருக்கிறார்னு வைங்க, ஒரு பெரிய அளவில் அதிகாரத்தை கொண்டவராக பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவராக ஒரு பெரிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அமைப்பு தசாபக்திகளின் அடிப்படையிலையும் 2, 9, 11, 10 ஆகிய 4 வீடுகளின் அடிப்படையில் இருக்கணும்னா அவர் மல்டி மில்லியனராக வர்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைங்களே. ஆகவே எல்லா நிலைகளிலையும் கல்வி அறிவு என்பது நம்முடைய ஒரு அறிவை கொடுக்கக்கூடியது தானே தவிர சமயோஜித புக்தி என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகளை ஞானம்தான் கொடுக்கும், அனுபவம் தான் கொடுக்கும். எல்லா படித்தவர்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுவதே இல்லை. படிக்காதவர்கள் சிந்தனையை ஒருமுக செலுத்தியவர்கள் அவங்க மட்டும்தான் ஒரு தொழிலில் பெரிய அளவில் நல்லா இருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் படித்தவங்க எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்,
எப்படியும் நம்ம படிச்சுக்குவோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது படிக்காதவர்கள் ஒரு நிலைமையில் நம்ம படிக்கலையே மற்றவர்களை விட பின்தங்கி விடுவோமோ என்கின்ற ஒரு அமைப்பை எண்ணத்தை எடுத்துக்கொண்டு தான் ஒரு சீரிய நோக்கோடு முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஆகவே கல்விக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக சம்பந்தமில்லை. கல்வி என்பது வேறு வகையானது, பொருளாதார முன்னேற்றம் என்பது வேறு வகையானது. 4ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கும்போது ஒரு படிக்க இயலாதவராக ஆகிறார். 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் போன்றவைகள் வலுத்திருக்கும் போது ஒருவர் தொழிலதிபராகி விடுகிறார் என்பது தான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.